ஹலோ வீவர்ஸ், பெரும்பாலும் நிறைய கொலை வழக்கில் விக்டிம் யாருன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சாலும் ஆனால் அதை யார் செஞ்சிருப்பாங்கன்ற கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருப்பாங்க. இந்த கேஸில் விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் இந்த கொடூர வேலையை செஞ்சாங்கன்றதையும் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 28, 2003 ராஜஸ்தான் அஜ்மீர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜஸ்வந்த்புரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:15 போல ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதில் பேசின அந்த நபர் ரொம்பவே பயத்தோட நடுக்கம் கலந்த குரல்ல இது போலீஸ் ஸ்டேஷன் கேட்டதுக்கு ஆமான்னு போலீஸ் பதில் சொன்னதும், சார், நான் பனாசிரிவருக்கு பக்கத்துல இருந்து கால் பண்றேன். இங்க ஒரு சாக்கு பையில மனிதனோட தலைப்பகுதி மட்டும் அழுகிய நிலையில இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிர்மொழியில பேசின அந்த போலீஸ் ஆபீசர் அவரோட பேரை கேட்கறதுக்குள்ள அந்த போன் கால் கட் ஆகி இருக்கு. யாரோ அதை விளையாட்டா பண்றவங்கள நினைச்சு விடாம மறுபடியும் அந்த நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணும்போது அந்த நம்பர் பிஸியாவே இருந்ததால தாமதிக்காம இமிடியேட்டா அடுத்த 40 நிமிஷத்துல அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போலீஸ் போயிருக்காங்க. ஆனா போலீஸ் சம்பவ இடத்துக்கு போறதுக்குள்ள ஏற்கனவே அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு வறண்ட நிலமா இருந்த ஆத்துல இறங்கி போய் பார்க்கும்போது பில்லர் நம்பர் 11க்கு பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள இன்னொரு சாக்கு பையால சுத்தி அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் சிதைக்கப்பட்டு எரிந்து அழுகிய நிலையில இருந்திருக்கு. இதை பார்த்ததும் பயந்து போன போலீஸ் ஆபீசர் தலைப்பகுதி மட்டும் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இதை பக்கத்துல தான் இங்கே உடம்பு பகுதியும் இருக்குன்னு சுத்தி தேட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கண்ணுல தென்பட்ட சின்ன பிளாஸ்டிக் கவர்ல இருந்து பெரிய பேக் வரைக்கும் ஒண்ணு விடாம சல்லடை போட்டு தேடும்போது விக்டிமோட மீதி உடல் பாகம் கிடைக்காம போயிருக்கு. அதுக்குள்ள இருட்டானதும் இதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஐ திரு சுரேந்திர சிங் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஜ்ரங்கண்ணா என்ற விவசாயி கால் பண்ணியிருக்காரு. அதுல பேசின அவர் எப்பவும் போல காலையில தன்னோட விவசாய நிலத்துக்கு போனப்போ அவருக்கு சொந்தமான கிணத்துல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வந்ததால என்னவா இருக்கும்னு அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி ரத்த கரையோட ஒரு மர்மமான ஒரு சாக்குப்பை கிணத்துல இருக்கிறதாவும் அதுல இருந்துதான் அந்த துர்நாற்றம் வரதாவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அடுத்த சில மணி நேரத்துல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் உதவியோட அந்த பேக்கை பக்குவமா கயிறு கட்டி மேல எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள தலையில்லாத ஒரு ஆண் நபரோட உடம்பு இருந்திருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது உடம்பு முழுக்க பல இடத்துல பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குனதுக்கான அடையாளம் நிறைய இருந்திருக்கு. இதனாலே அந்த இறந்த உடல் சீக்கிரமாகவே டீகம்போஸ் ஆகி ரொம்பவே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிரைம் சீன்லையும் இறந்த உடலை முதல்ல ஒரு சணல் கோணிப்பையில போட்டு அதுக்கும் மேல இன்னொரு பிளாஸ்டிக் கோணிப்பையை கவர் பண்ணி இருந்ததுல முந்தைய நாள் கண்டுபிடிக்கப்பட்ட தலைக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனால ஃபாரன்சிக் டீமை வர வச்சு வேற ஏதாச்சும் க்ளூ இல்ல எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. அதே சமயம் இந்த 2 பாகங்களும் ஒரே நபரோட தானான்னு செக் பண்ணும்போது போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே இறந்து போனது ஒரே நபர் தான் ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க இறந்து போனது ஒரே நபர் தான் கண்டுபிடிச்சாலும் ஆனா இறந்தது யாருன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த தலையும் உடல் பகுதியும் நல்லா அழுகிய நிலையில இருந்திருக்கு. இதனால விக்டிமை பத்தின தகவலை கண்டுபிடிக்க ரீசெண்டா ஏதாச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சரௌண்டிங்ல இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணி செக் பண்றாங்க. ஆனா அப்படி தேடும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்தவித ரெக்கார்ட்ஸும் இல்லாம போயிருந்திருக்கு. இருந்தாலும் விக்டிமை பத்தின வேற எந்தவித இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போனாலும் போலீஸ் கிட்ட ரத்த கரையோட இருந்த அவரோட ஷர்ட், சணல் சாக்குப்பை, பிளாஸ்டிக் கவர், வலது கையில இருந்த ரெட் கலர் கயிறுன்னு கூடவே விக்டிமோட முகத்துல இடது கண்ணுக்கு கீழே ஸ்டீல் பிளேட்டை வச்சு ஸ்டீல் ஒயரால தையல் போடப்பட்டு இருக்குன்றத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட நபர் யாரு, எதுக்காக இப்படி கொடூரமா கொலை செஞ்சாங்க, இந்த கொலையில சம்பந்தப்பட்ட நபரை போலீஸ் எப்படி கிளவரா கண்டுபிடிக்கிறாங்கன்றத இன்வெஸ்டிகேஷன்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அங்கேருந்து கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் வச்சுக்கிட்டு இந்த கேஸில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியாக 4 நாளுக்கு அப்புறம் மே 3, 2003 அன்னைக்கு இவங்ககிட்ட இருந்த தடயங்களை குறிப்பிட்டு 30லிருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் யாராச்சும் காணாமல் போயிருந்தா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது 2003 காலகட்டன்றதுனால இப்போ இருக்கிற மாதிரி டிவி சேனல்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவோ இல்லாமல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பரில் தான் நியூஸ் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த நியூஸ் அடுத்த நாள் ராஜஸ்தான் முழுக்க பரவுனதும் அன்னைக்கு காலையில ஒரு நபர் டீ குடிச்சுக்கிட்டே அந்த நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல இந்த அடையாளம் தெரிய நபர் இறந்ததை போலீஸ் பார்த்துருக்காங்கன்றத பார்த்ததும் பதற்றத்துல கையில இருந்த டீ கப் கீழே விழுந்து உடஞ்சது கூட தெரியாம இருந்திருக்காரு. அதே பதற்றத்தோட தன்னோட செல்போனை எடுத்து இன்னும் 2 பேருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல குறிப்பிட்ட ஒரு பேஜ் நம்பரை சொல்லி அதுல வந்த நியூஸை நீங்க படிச்சீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எதிர்முனையில பேசினவங்க சின்ன பயத்தோட
ஆமாம் நாங்களும் அதை பார்த்தோம், இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது இனிமேலும் தாமதிக்க வேணாம், வாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அடுத்த சில நிமிஷத்துல வெவ்வேறு இடத்துல இருந்த எல்லாரும் ஒன்னா அசம்பிள் ஆகி சவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, சார் இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்ல மர்ம கொலையை பத்தி நாங்க படிச்சோம், அதுல இருக்கிற நபர் தன்னோட மகன் பவானி சங்கர் மாதிரி இருக்கு, நாங்க கூட கடந்த 8 நாளா அவரை தேடிட்டு இருக்கோம், எங்களால கூட அவரை ரீச் பண்ண முடியல, ஒருவேளை அவராக இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது இறந்து போனதாக சொல்லப்பட்ட பவானி சங்கரோட அப்பாவான துராபிரசாத், அண்ணன் மற்றும் மனைவின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் நியூஸ் பேப்பரை பார்த்ததும் பயந்ததுக்கு காரணம் இறந்து போனது பவானி சங்கரா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதே பதற்றத்தோட இருந்த இவங்களை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போனது பவானி சங்கர் தானே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்ன துராபிரசாத், நீங்க விக்டிமை பத்தின அங்க அடையாளம் நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது, அதுலயும் முக்கியமா முகத்துல ஸ்டீல் ஒயர்ல ஆபரேஷன் பண்ணியிருந்தது தான், சரியா 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இந்த ஆபரேஷன் பண்ணதாகவும், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆபரேஷன் ரொம்பவே ரேரா தான் பண்ணோம்னு ட்ரீட்மெண்ட் பார்த்த டெல்லியில இருக்கிற கங்காராம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னதா சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த இறந்த உடலை பார்க்கலாமான்னு துராபிரசாத் குடும்பத்தார் கேட்கும்போது, அந்த இறந்த உடல் நல்ல அழுகிய நிலையில இருந்ததுல யாரும் அதை ரெக்கவரி பண்ணாம இருந்தாலையும் நாங்களே அதுக்கு இறுதி மரியாதை செஞ்சதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிரைம் நடந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸோட போட்டோவை அவங்க கிட்ட காட்டும்போது இறந்து போனது பவானி சங்கர் தான் அவரோட மனைவி அங்கே கதறி அழுதுருக்காங்க. இதை இன்னும் போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ண இந்த ஆப்ரேஷனை பண்ண டாக்டர் சிவசங்கர் ஷாவை தொடர்பு கொண்டு இதை பத்தி கேட்கும்போது அவரும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் ரொம்பவே ரேரா தான் பண்ணுவோம், இப்போ வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வெறும் 3 பேருக்கு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதுல ஒருத்தர் பவானி சங்கரும் அந்த லிஸ்ட்ல இருந்ததுல இறந்து போனது இவர் தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கொலை செய்யப்பட்டது பவானி சங்கர் தான் கண்டுபிடிக்கிறதுல சில சேலஞ்சஸோட இன்வெஸ்டிகேஷன் மெதுவா நகர்ந்தாலும் இனிமே தான் கேஸோட அடுத்தடுத்த விசாரணையில பல திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வருது. அது இறந்து போன பவானி சங்கரோட பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து யாராச்சும் இந்த கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அவரை பத்தி டீட்டெயிலா விசாரிக்கும் போது சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சரியா 120 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கிற ராஜஸ்தான் கிஷான்கர் சிட்டில ரொம்பவே ஃபேமஸான மிகப்பெரிய மார்பிள் பிசினஸ் பண்ணிட்டு வர பவானி சங்கர் தொழில் ரீதியா நிறைய பிசினஸ்மேன் பணக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் நல்ல பழக்க வழக்கம் இருந்திருக்கு. இதனால தொழில் விஷயத்துல ஏதாச்சும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதாச்சும் வந்திருக்குமோன்னு அவரோட குடும்பத்தில் இருந்தவங்க மார்பிள் பிசினஸ் பண்ற ஆபீஸ்னு எல்லார்கிட்டையும் விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் சிலர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்ட ஒரு நபர் மேல மட்டும் அதிகமான சந்தேகம் வர மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. அது அந்த குடும்பத்தோட மூத்த நபரான துராபிரசாத், பவிதேவி, இவங்களுக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணமாகி வெவ்வேறு ஊர்ல தங்கி அவங்களோட பிசினஸை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் பவானி சங்கர் தன்னோட மனைவி மற்றும் 2 பசங்களோட கிஷான்கரில் தங்கி பிஸ்னஸை பார்த்துட்டு வந்தாலும் அவரோட அப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசத்தோடையும் அக்கறையோடு இருந்திருக்காரு. இதன் காரணமாக எவ்வளோ வேலையில் இருந்தாலும் எப்படியாச்சும் அவங்க கூட டெய்லியும் ஃபோனில் பேசுறது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்படிதான் சம்பவத்துக்கு 3 நாள் முன்னாடி சரியா ஏப்ரல் 25 அன்னைக்கு தன்னோட அப்பாவை நேரில் பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த கடைசி சந்திப்பாகவும் பேச்சாகவும் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எப்பவும் போல பவானி சங்கர் கிட்ட இருந்து வர வேண்டிய ஃபோன் கால் வராம இருந்ததால சரி நாம கால் பண்ணி பேசலாம்னு துராபிரசாத் அவரோட நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. பட் எதிர்முனையில இருந்த பவானி கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாம போயிருக்கு. இதனால பவானியோட மனைவியான நிதி சர்மாவுக்கு கால் பண்ணி இதை பற்றி கேட்கும்போது பவானி சங்கர் எப்பவும் போல நேற்று ஆஃபீஸ்க்கு போனதாகவும் சில நேரம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா அவர் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வருவார், நானும் அவரோட நம்பருக்கு கால் பண்ணப்போ எனக்கும் நாட் ரீச்சபிள்னு தான் வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த 3 நாளாக என்னால் பவானியை ரீச் பண்ண முடியல, வேற ஏதாச்சும் நம்பர் யூஸ் பண்ணுறாரான்னு நிதி சர்மா கிட்ட கேட்டதும் கொஞ்சம் கோவத்தோடவே உங்கள் மகன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, எங்கே போனாலும் எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவார், உங்களுக்கு வேணும்னா உங்கள் மகனை நீங்களாக போய் தேடுங்கன்னு கடுமையான வார்த்தைகளை விட்டுருக்காங்க நிதி சர்மா. இதனால துராபிரசாத் மறுபடியும் அவங்களுக்கு இது தொடர்பாக கால் பண்ணாமல் இவரோட சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி விசாரிக்கும் போது பவானி சங்கரை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. இது அத்தனையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம், கடந்த 10 நாளாக பவானி சங்கர் ஆஃபீஸ் வரல, மாறா நிதி சர்மா தான் வந்துட்டு போகிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஏற்கனவே நிதி சர்மா துராபிரசாத் கிட்ட பேசின விதமும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிதி சர்மாவால் பவானிக்கு ஏதாச்சும் நடந்திருக்கலாம்னு போலீஸ்க்கு அதிகமான சந்தேகம் இருந்திருக்கு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம நிதி சர்மாவை நேரில் பார்த்து விசாரிக்கலாம்னு அவங்களோட வீட்டுக்கு போய் கேஷுவலாக கேட்ட சில கேள்விக்கு பதில் சொன்ன நிதி சர்மா அவங்களோட வார்த்தையில தடுமாற்றம் இருக்கிறத போலீஸ் கவனிச்சுட்டு வீட்டோட பெட்ரூம்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு நோட்டமிடும்போது அப்பதான் இந்த கேஸ்ல இருந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி
மாதிரி முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. அது பவானி சங்கர் கைப்பட எழுதின அந்த வருஷத்தோட டைரி. இதில் பேஜ் நம்பர் 134ல் மே 15, 2002 அன்னைக்கு அவரோட மனைவியான நிதி சர்மா காரணமே இல்லாமல் தான் கூட வாழ பிடிக்கல, அதனால் டிவோர்ஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணதாகவும், அப்படி இல்லைனா பொய்யான வரதட்சணை கேஸில் ஒன்று சிக்க வச்சு அலைய வைப்பேன்னு அவங்க மிரட்டினதாக எழுதியிருக்காரு. இது போக ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட விஷம் கலந்துருந்ததையும் குறிப்பிட்டு இருக்காரு. இப்படியா தினம் பயத்தோடு தூங்க போன பவானி சங்கர் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இல்லாட்டி தன்னோட பசங்களோட கதி என்னாகுமோன்ற தயக்கத்தில் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டதாகவும் அவரோட கசப்பான நாட்களை பற்றி எழுதியிருந்திருக்காரு. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறது சந்தேகமாக இருக்குது, அதனால் தன்னை முதல்ல காப்பாற்றிக்க ஒரு நாள் அவரும் டிவோர்ஸ்க்கு சம்மதிச்சு 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க போன நேரம் கோர்ட் டைம் முடிஞ்சதால் திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் நிதானமாக படிச்சுட்டு இருந்த போலீஸ் ஏற்கனவே நிதி சர்மா மேலே இருந்த சந்தேகம் சரியாக தான் இருக்குன்னு அவங்கள சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது தான் பவானி சங்கர் கொலை செஞ்சது நான் தான் கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அப்படி இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவங்களோட கணவரான பவானி சங்கர் இவங்களோட குழந்தைங்களை விட அவரோட அப்பா அம்மா மேலே அதிகமாக பாசமாகவும் அக்கறையாகவும் இருந்திருக்காரு. இதனால் இவரோட பிஸ்னஸ்லேருந்து வர பெருமளவு பணத்தை அவங்களுக்கே செலவு பண்ணிட்டு வந்ததாகவும், அது காலப்போக்கில் மொத்தமாக அவங்களுக்கே போய் சேர்ந்துருமோன்ற ஒரு பயத்தில் பலமுறை இதை பற்றி பவானி கிட்ட கேட்டதால் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. இதன் காரணமாகவும் நிதி சர்மாவுக்கு அவங்களோட மாமனார் மாமியார் மேலே வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் பவானி சங்கர் பண்ணுறது சரியில்லைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நிதி சர்மா அவரை கொண்டுட்டா மொத்த பிஸ்னஸும் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், அதுக்கப்புறம் நாம நினைச்சபடி இருந்துக்கலாம்னு பவானி சங்கரை கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம ஒருத்தரால் மட்டும் முடியாது, கூட இன்னொரு ஆள் இருந்தால் சரியாக இருக்கும்னு பவானி சங்கரோட கார் டிரைவரான அசோக்கையும் இதில் கூட்டு சேர்க்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் விருப்பம் இல்லாமல் இருந்த அசோக்கு ஏற்கனவே நிறைய கடன் தொல்லை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நிதி சர்மா இதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணால் உன்னோட லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு நிறைய பணம் தரதா ஆசையை தூண்டுற மாதிரியான வார்த்தைகளை அள்ளி விட்டுருக்காங்க. இவங்களோட பேச்சில் மயங்கின அசோக்கும் அதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிச்சிருக்கான். அதன்படி ஏப்ரல் 28, 2003 அன்னைக்கு ஈவினிங் 7 to 7:30 மணி போல் வீட்டுக்கு வந்த பவானி கிட்ட குடிக்க ஒரு டம்ளர்ல ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே அவருக்கே தெரியாம நிறைய தூக்க மாத்திரை அதில் கலந்து இருந்ததால அதை குடிச்ச அடுத்த சில நிமிஷத்துல பவானி சங்கர் மயங்கி போனதும் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவில் ரெடியா இருந்த அசோக்கை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த வீட்டுக்கு வர சொல்றாங்க. கையில கோடாரியோட வந்த அசோக் அங்க மயக்கத்தில் இருந்த பவானி சங்கரை சரமாரியா தாக்கியிருக்கான். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருந்த பவானி லைட்டாக முனகல் சத்தம் போட ஆரம்பித்ததும் ஏற்கனவே இவர் மேலே கடுமையான கோவத்தில் இருந்ததால் கிச்சனில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்தை அறுத்து தலையை துண்டா எடுத்திருக்கா இந்த நிதி சர்மா. அப்படி அறுக்கும்போது ரத்தம் எங்கேயும் வீட்டில் சிந்திரக்கூடாதுன்னு பக்கெட்டில் பிடிச்சி அதை பாத்ரூமில் ஊற்றி தண்ணியால் கழுவியிருக்காங்க. இதுக்கப்புறம் இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணால் நம்ம சிக்க மாட்டோம்னு பிளான் பண்ணி அந்த தலையை அடையாளம் தெரியாத அளவுக்கு கேஸ் அடுப்பில் கருகிற அளவுக்கு எரிச்சு அதை ஒரு சாக்கு பையில் போட்டு அதுக்கும் மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரால் பேக் பண்ணுறாங்க. அதே போல் தலையில்லாத உடம்பு பகுதியும் ஒரு பெரிய கவரில் போட்டு அதுக்கும் மேலே ஒரு கோணி பையால் கவர் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அன்னைக்கு நடுராத்திரி 2 மணி போல் ஊரே அமைதியாக தூங்குனதுக்கப்புறம் அந்த 2 உடல் பாகத்தையும் காரில் ஏற்றிட்டு போய் பனாஸ் ஆற்றுல வீசிட்டா அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடணும்னு அங்கே போகிறாங்க. அது நைட் டைம் இருந்ததால் ஆற்றுல தண்ணி போகலைன்றது தெரியாமல் காரை பிரிட்ஜுக்கு மேலே நிப்பாட்டிட்டு தலையை முதல்ல தூக்கி ஆற்றுல வீசியிருக்காங்க. அடுத்து உடம்பு பகுதியை தூக்க ட்ரை பண்ணும்போது தூரத்தில் நைட் பேட்ரோலில் இருக்கிற போலீஸ் சைரன் சவுண்டு கேட்டதும் இமிடியேட்டாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிற வழியில் இருந்த ஒரு விவசாய கிணத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்களோட கெட்ட நேரம் அந்த ஆற்று வழியாக போன ஒரு நபர் கண்ணில் பட்டு அது போலீஸ்க்கும் தெரிய வருது. இந்த கொலைக்காக யூஸ் பண்ண கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்றதும் விசாரணையில் தெரிய வருது. இப்படியா இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 21 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு 2024 வெளியே வந்திருக்காங்க. இதுக்கிடையில் இவங்களோட 2 பசங்களும் அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும். இது போக பவானியோட பிஸ்னஸ் மற்றும் எல்லா சொத்துக்களும் அவரோட குழந்தைங்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.